இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த படத்தில் வந்து சார் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். இந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி பண்ணியிருக்கேன். நல்ல ரோல். உண்மையாகவே நானே எதிர்பார்க்கல. புது இயக்குனர் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் போட்டு ஒரு நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம். இன்றைக்கி வந்து ஒரு சில படங்கள்லாம் ஒரு நாளைக்கு 10 சீன் எடுத்தோம், 5 சீன் எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது ஒரு சீனு நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது பெரிய விஷயம். அந்த வகையில் இயக்குனர் வந்து இந்த படத்தில் எங்களை விடவே இல்லை. பெண்டை எடுத்துகிட்டாருன்னு தான் சொல்லணும். காமெடி நல்லா வந்திருக்கு. அதுமாரி நிறைய இந்த பாப்பா மாதிரி நிறைய 3 பொண்ணுங்க. சுருதிங்கிற பொண்ணு வந்து நான் தான் சார்கிட்ட சொன்னேன், சார் அந்த பொண்ணு நீங்கள் போடலாமா சார், நல்லா ஒரு முன்னாடி என் கூட ஒரு படம் நடிச்சது, நல்லா நடிச்சது அப்படின்ட்டு. அந்த படத்தில் அந்த பொண்ணும் லீடாக பண்ணுறாங்க. இந்த படத்தில் டம்ளரில். இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு பேய் படங்கள் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அந்த படத்தில் பேய் தான் ஹீரோன்னு சொல்லணும். அதனால் ஹீரோ இங்கே யாருன்னு சொல்ல முடியாது. அதனால தான் டைரக்டர் வந்து எல்லாம் ஆர்டிஸ்ட்டாக சொல்லிகிட்டு இருந்தார். மெயின் இந்த படத்தில் பேய் தான் மெயின் கதையில். சொல்லப்போனால் பேய் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து மிரள வைக்கும், மிரட்டுங்கிற மாதிரி தான் எங்கள் ஷூட் பண்ணியிருக்காரு. நல்ல த்ரில்லராக வந்திருக்கு இந்த படம். சவுண்டு இந்த படத்தில் பெருசாக பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ பார்த்தேன் ஃபுல்லாக, கொஞ்சம் பார்க்கும்போது எஃபெக்ட்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஒரு பேய் படங்களில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் தான். ஒரு டம்ளரை வச்சு சார் பண்ணியிருக்காரு. எனக்கும் புது அனுபவமாக இருந்தது பேய் படம் நடிக்கிறது. ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாகவே ஒரு தயாரிப்பாளராக, ஒரு டைரக்டராக ஒரு படத்தில் வந்து பண்ணுறது பெரிய விஷயம். அது வந்து நல்லா வர்ற வரைக்கும் எடுக்கிறது அது பெரிய விஷயம். அது இயக்குனருக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து சார் படம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனி. உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே. ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சொல்லுமா. நான் இந்த படம் படங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய படங்கள்ல கூட ஹீரோவுக்கு ஹீரோயின் இல்லாம படம் எடுக்கிறாங்க. ஆனா பாருங்க, சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்தாலும் 3 ஹீரோயின் போட்டு படம் எடுத்திருக்காரு. இது எப்படி ஃபீல் பண்றீங்க? 3 ஹீரோயினே உண்மையாகவே இதில் எல்லாருக்குமே ஜோடி இருக்காங்க. பட் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த படம் ஒர்க் பண்ண தான் சொல்லணும். எங்களுக்கு நைட்டு தான் அதிகமாக ஷூட்டிங் இருந்தது. தூக்கம் ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில். ஆனால் எல்லோரும் 3 ஹீரோயினுமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சண்டை இல்லை. ஒருவேளை உங்களுக்குள்ள சண்டை தான் வந்ததா? போட்டி பொறாமை அதனால நானும் அப்படி தான் பார்த்தேன். நான் கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். அதனால இவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா வந்து நம்ம சரி பெரிய மனுஷனாக காட்டிக்குவோம், சின்ன பசங்க நல்லா ஜாலியாக விளையாட்டோம் அப்படின்ட்டு. அதனால் இதில் காமெடி தான். நான் ஃபுல்லாக வேலை ஒரு சமையல்காரன் ரோல். எனக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டரு. அவங்களும் காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருந்தப்போ அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இமான் அண்ணாச்சி கூட த்ரோட்டாக வர்ற மாதிரி. கண்டிப்பாக நான் வெண்ணிலா கபடி குழு காமெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ரோலாக அப்படி போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு 2 படம் காமெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் இதுவும் முக்கியமான ஒரு காமெடி படம் எனக்கு. ஆமாம், அதில் வந்து உண்மையாகவே கொஞ்சம் குழுகுழுப்பான சாங்கு. நானும் குழுகுழுப்பாக நடிச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி எனக்கு தெரில. அதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு குறும்படம் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாருமே ஒரு படம் நம்ம நடிக்க போகிறோன்னா டைரக்டர் எப்படி பண்ணுவாங்க ஒரு விஷயம் இருக்கும். புது டைரக்டரு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நாளே எங்களை பெண்டு எடுத்துட்டாப்புல. நாங்கள் ஒரு ஆள் பார்த்தா கிராமத்து ஆள் மாதிரி இருக்கார். இவர் என்னத்தை இவங்களாம் எப்படி எடுப்பாங்களோ தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் வச்சு செஞ்சிட்டாப்புல. ஒரு சீனே ஒரு நாள் எடுத்தார். அந்தளவுக்கு பொறுமையாக ஒரு படம் நல்லா வரணுங்கிற அளவுக்கு ஒரு சினிமா மேலே வெறி உள்ள ஒரு இயக்குனர். சார் தொடர்ந்து கண்டிப்பாக படம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு. அது உங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணுவார். அது சொல்லுங்கள் சார், நீங்கள் தான் சொல்லுங்கள். அது கதையை ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து டம்ளர் தான் பேய். அது எதனால் அதுக்குள்ளே போணுச்சுங்கிறது தான் கதை. இல்லை இல்லை சார், இப்படி சொல்கிறீங்களே. ஒரு சொல்லப்போனால் சரக்கு அடிக்கிறதுக்கு தான் டம்ளரே எடுக்கிறாங்க. அதில் உள்ள விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. இது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியில் பண்ணுறோம். 4 மொழியில் டப்பிங் அங்கேயே போய் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி 4 மொழியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சிறிய படங்களுக்கு சரியாக தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்களும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்கள் படங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? பிரச்சனைங்கிறது இங்கே முதலீடு தான் சார் பிரச்சனை. என்னென்னா சார், முன்னாடி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தாங்க. டிஸ்ட்ரிபியூட் வந்து படத்தை வாங்கினாங்க. அது இப்போ இல்லை. எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் தான் இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது.
அப்போது தேட்டரிக்கல் அவங்களும் ஷோ வந்து ஒரு ஆள் வராமல் ஷோ போட மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஒரு ஷோ பார்க்குறோன்னா அங்கே ஒரு மினிமம் ஒரு 15 பேர் 20 பேர் இருந்தால் தான் ஷோ போட முடியும். அதுக்கான ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணால் தான் ஒரு படம் வந்து தேட்டருக்குள்ளே ஆள் வருவாங்க. ரெண்டாவது நீங்கள் ப்ரொமோஷனே பண்ணாமல் டக்குன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா மக்கள் எப்படி உள்ளே வருவாங்க? உள்ளே வர வாய்ப்பே கிடையாது. அது திடீர்னு ஒரு போஸ்டரை விட்டு வாங்க தேட்டருக்குன்னா எப்படி வருவாங்க? அப்போ வராதப்போ அந்த கரெக்டாக ப்ரொமோஷன் நம்ம பண்ணாதப்போ தேட்டர் எப்படி கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்காது, கன்ஃபார்மாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சின்ன படமோ பெரிய படமோ நல்ல ப்ரொமோஷன் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேர்க்க முடியும். விளம்பரம் பண்ணாமல் ஒரு தேட்டர் கொடுக்கலன்னா தேட்டருக்காரங்க எப்படி கொடுப்பாங்க? எப்படி? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷோ போட்டு மினிமம் அவங்களுக்கு வாடகை காசாக வரணும். சும்மா ஓசியில் எப்படி சார் ஷோ போடுவாங்க? அதை நம்ம தேட்டருக்காரங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. இதுக்கும் தயாரிப்பாளர்கள் தயாராக வரணும்னு தான் நான் சொல்கிறேன். கூட நீங்கள் நடித்த படங்கள் நல்ல காமெடி இருக்குது, நல்ல சிரிப்பு இருந்தது. கொஞ்ச நாள் போன வருஷம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க தேட்டர்லாம் சிரிப்பு சத்தமே இல்லை, காமெடியே இல்லை அப்படின்னு. அந்த சிரிப்பு சத்தம் குறையதுக்கு என்ன காரணம்? காமெடி என்ன சொல்லுங்கள்? உண்மையாகவே ஸ்கிரிப்ட் ரைட்டருங்க தான் காரணம். அதுக்கப்புறம் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களும் இன்னும் சொல்ல முடியாது. நடிகர் வந்து இயக்குனர் சொல்கிறது தான் நாங்கள் நடிக்க போகிறோம். அந்த ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அவங்க எங்களை வேலை வாங்குறது தான். இந்த படத்தில் காமெடி நல்லா வந்திருக்கு, அது காரணம் இயக்குனர் தான். இதில் போய் நான் நடிச்சிட்டேன்னா நான் நடிக்க தான் முடியும், பட் ஸ்கிரிப்ட் எழுதுகிற அவங்க தானே. அந்த காமெடி எனக்கு இப்போ நான் இன்றைக்கி வரைக்கும் சார் அந்த காமெடி எப்படி சார் வந்திருக்கு சீனை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு நடிக்கும் போதே ஒரு நம்பிக்கை வருது, இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வெண்ணிலா கபடிங்களாம் எங்களுக்கு வந்து நடிக்கும் போதே தெரிஞ்சுது. அதை தேட்டரில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதை சிரித்து மக்கள் ஆரவாரம் பண்ணும்போது தான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஃபீல் படம் மற்றும் காமெடி படங்கள் இப்போ அதிகமாக வந்ததுன்னா நல்லது. இன்றைக்கி மக்கள் இருக்க மனநிலைக்கு வந்து காமெடி படங்கள் ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு முன் வந்தாங்கன்னா டைரக்டர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆக்ஷன் படமாக இருக்குது, ஃபுல்லாக வெட்டுறது குத்துறது நடக்காததாக காமிக்கிறாங்க சினிமாவில். ஜனரஞ்சகமாக இப்படி காமிச்சா இன்னொன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழர் வந்து முக்கியமான கேரக்டர்னு சொன்னாங்க. அப்போ கேமராமேனுக்கு நிறைய ஒர்க் வந்து. ஆமாம் சார், இது த்ரில்லர் படம் சார். சொல்லுங்கள் ஆமாம் சார், கேமராமேன் நல்லா இப்படி வந்துடுறீங்களா? ஒர்க் பண்ணாங்க. கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணாங்க. அடிஷ்னலாகவே 2-3 பேர் கேமராமேனே வச்சுருந்தோம். அது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி அவங்களுக்குள்ள இது வச்சு தான் நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம். சில இடத்துல டபுள் கேமராவில் வச்சு ஃபுல்லாகவே ஷூட் பண்ணோம். ஃபுல்லாகவே நைட் ஒர்க்கு தான் நம்மளது. கேமரா பொறுத்த ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாகவே லைவாக தான் பண்ணோம் ஷூட் போகிறோம். இந்த சூழ்நிலையில் இந்த கதைக்கு வந்து அப்போட்டியும் சிங்கமுடியும் செட்டை வாங்கிச்சிங்க. இல்லை, நாங்கள் கதை ஸ்டோரி எழுதினோம், சென்னை வந்தோம். ஆடிஷன் கோயம்புத்தூர் ஒரு டைம் வச்சோம். கோயம்புத்தூர் வச்சுட்டு அங்கே ஒரு சில பேர்த்த ஆர்டிஸ்ட்டை செலெக்ஷன் பண்ணிட்டு சென்னை வந்தோம். சென்னை வரும்போது நமக்கு ரஞ்சன் சார் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தால் அவர் வந்தார். அப்போ நாங்கள் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணும்போது எங்களுக்கு இதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார், அப்புக்குட்டி சார் கரெக்டாக இருப்பார்னு ஓரளவுக்கு மேட்சாக இருந்தது. அவருக்கு கூட யார் நல்லா ஃபேராக போட்டாலும் பார்க்கும்போது 2 ஒருத்தர் வேறு இதில் ஆக்டர் சொன்னாங்க. இருந்தாலும் இம்மா நினச்சி சொன்னோன்னே சரி கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லிட்டு பேர் பண்ணால் அது எங்களுக்கு எதையுமே இயற்கையாக அமைஞ்சிக்கிச்சு. நல்லா உண்மையாகவே நாங்கள் எதிர்பார்த்ததுனால எல்லாமே அவங்க எங்கள் ரோலுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் இயற்கையாக வந்து செட் ஆகிட்டாங்க. அப்படியே கடைசி நேரத்தில் செட் ஆகிட்டாங்க. எனக்கு அண்ணாச்சி காமெடி நடிகர்லாம் ஒரு நாளைக்கு 5 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு பேட்டா கொடுக்கலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அண்ணா அப்பூட்டி அந்த மாதிரி உங்களை ஏதாவது செக்கு கொடுங்க முன்பணம் கொடுக்கலாம் என்னெல்லாம் பண்ணாரு? இல்லை, அப்பூட்டி சார் மட்டும் இல்லை, என் கூட படத்துக்கு வந்தீங்க அத்தனை பேருமே வந்து எனக்கு வந்து டிமாண்ட் வச்சு எனக்கு காசு வாங்கவே இல்லை. அவங்க ஒரு தினசரி ஷூட் முடிச்சோடனே பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட 2 நாள் விட்டு கூட வாங்கிட்டாங்க. எனக்கு அங்கே வந்தவங்க என்ன ஷூட்டில் பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. அவன் நல்லா கேட்டுங்க, என்னங்களாம் எந்த பிரச்சனை. ஆமாம், படப்பிடிப்பு ஏலகிரி மலை, ஒட்டஞ்சத்திரம், பழனி ஃபுல்லாக. ஆமாம் ஏமா இங்கே வாங்க இருக்கட்டுமா சொல்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக நான் வந்துட்டு பயந்துட்டு தான் வந்தேன். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. என் பேர் கங்கா. ஆக்சுவலாக நான் பயந்துட்டு தான் வந்தேன். சரி எப்படி எடுப்பாங்க எப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் மூவினால எனக்கு எதுவும் தெரியல, பயந்துட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாம் ஜாலியாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஜாலியாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அதனால் ஸ்போர்ட்டிவாக சொன்னாங்க. எல்லா கண்டென்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கான ரோல் நான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இல்லை, இதில் நான் ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேசுகிறப்போ சொன்னீங்க படங்களுக்கு வந்து நடிகர்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னா 33 வருஷம் ஒரு உச்ச நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போகிறப்ப அவர் சென்ட் ஆஃப் பண்ணணும் சரிங்களா? அதை விட்டு அவர் படம் இப்போ ரிலீஸ் அப்போ அவர் போட்டு ஒரு கூட வழி பண்ணுறாங்க. நடிகராக உங்களோட கருத்து?
நான் இது என்ன சொல்கிறது, நம்ம உண்மையாகவே அது விஜய் சார் வந்து இவ்வளோ காலங்கள் வந்து சினிமாவில் நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணார். அவர் டான்ஸு மக்களை எல்லாத்தையுமே ரசிக்க வச்சார். லாஸ்ட்டு படம் வந்து இதான் என்னுடைய லாஸ்ட்டு படங்கிறப்ப எனக்கே உண்மையாகவே ஒரு வருத்தமாக இருந்தது. ஒரு நல்ல கலைஞர், ஒரு மக்களை ஒரு நாள் சந்தோஷப்படுத்தின ஒரு கலைஞர் வந்து நம்மளை இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து எனக்கும் ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான், வருத்தம் தான். ஏன்னா இன்னைக்கு பசங்கள்லேருந்து எல்லாருமே அவரோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது சினிமாவுக்கு கொஞ்சம் ஃபீலான ஒரு விஷயந்தான். என்னென்னா வயசாகி போகிறது வேறு, டக்குன்னு நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேங்கிறது வந்து வருத்தமான விஷயம். திரும்ப நடிக்க வந்தால் உங்களை என்ஜாய் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் முக்கியமான ஒரு இன்னைக்கு காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு இழப்பு மாதிரி தான் விஜய் சார் நம்மளை விட்டு போகிறோம். ஜனநாயகம் படம் சரி, பராசக்தி சரி, சென்சாரில் ரொம்ப சிக்கி பொங்கல் வருமா வராதுன்னு பராசக்தி வருது. உங்களை பொறுத்தவரைக்கும் சென்சார் உங்கள் படங்கள்லாம் சிக்கி இருக்கா? சென்சாரில் எப்படி இருக்குது நடந்து இருக்கு? சென்சார் வந்து இந்த படத்தை பற்றி அது நமக்கு தெரியாதுங்க, அது அவங்க முடிவெடுக்கிறது. சென்சாரை பொறுத்த வரைக்கும் கட்டு கொடுக்கலாம், இல்லை மீட் பண்ணலாம், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதை விடாமல் பதிலே சொல்லாமல் பத்திரம் இழுத்தடிக்கிறது, அது பிறகு கேஸுக்கு போகிறது, இதெல்லாம் சரின்னு சொல்கிறீங்களா? கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்களா? சார் உள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை இவங்க கரெக்டாக அனுப்பிச்சாங்களோன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அதை கட் பண்ணி அனுப்பாமல் கூட இருந்திருக்கலாம். உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது கண்டிப்பாக இது நான் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. பட் வந்து வந்திருந்தால் இன்றைக்கி மக்களுக்கு வந்து பொங்கல் பெருசாக இருந்திருக்கும். ஜனநாயகம் படமாக இருக்கட்டும், பராசக்தியும் வருது. ஜனநாயகம் லேட்டாகவும் தெரிஞ்சுதான் இன்னும் ஒரு 3 படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அது ஒரு மிஸ்ஸிங் தான். எல்லாருமே ஜனநாயகம் வருதுங்கிறதுனால தான் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்து பின்னாடி போனாங்க. இப்போ ஜனநாயகம் வரலன்னா இன்னொரு சூர்யா படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், கார்த்திக் படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம், தேட்டர் இன்னும் ஃபுல் பண்ணியிருக்கலாம். டக்குனு ப்ரொமோஷன் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ பராசக்தி மட்டும்தான் வருது. அது ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். ஒரே படம் தான் வருதுங்கிறப்ப ஒரு 4 படம், ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. இந்த ஒரு 10 நாள் கலெக்ஷன் இருக்குது, அது எடுத்திருப்பாங்க. அது மிஸ்ஸிங் தான். இந்த தொழிலுக்கு ஒரு இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஜனநாயகன் ஒரு பெரிய பட்ஜெட்டு, அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கணும். கண்டிப்பாக ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அது மிஸ் ஆகுங்கிறப்ப வருத்தமான ஒரு விஷயம். உங்கள் நண்பர் அஜித் சார் பல மாதமாகிட்டு படமே நடிக்கல, கார் ஓட்டிகிட்டே இருக்காரு. நாங்கள் எவ்வளோ நாளும் கார் ஓட்ட முடியும், அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது உண்மை நீங்கள் சொல்கிறது தான் சார். கார் ஓட்டுறது நானும் பார்க்குறது இல்லை. தயவு செஞ்சு நடிக்க வாங்க. ஏன்னா காரும் கொஞ்ச நாள் தான் ஓட்ட முடியும், நடிக்கிறதும் கொஞ்ச நாள் தான் நடிக்க முடியும். ஒரு வயசு வரைக்கும் தான் ஹீரோவாகவும் நடிக்க முடியும். அதனால் வயசு இருக்கிற போதே ஹீரோவாக நடிக்கிறது நல்லது. இன்னும் அஜித் சார் கொஞ்சம் நல்லா லீடாக இன்னும் ரொம்ப நாள் பண்ணலாம். டக்குனு அந்த பக்கம் போயிட்டாருன்னா ஒரு என்ன இப்போ ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சுல்ல. அடுத்த படங்கள் நம்ம தொழிலை மிஸ் பண்ணுறோன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருப்போம், கொலை கொள்ளை கற்பழிப்பு அப்படின்னு சொல்லி பல விதமான இது வந்து படம் பார்த்துட்டு வெளியே வரும் கூட ரத்த வர அடித்த படங்கள் கூட பார்த்துருக்கோம். அந்த படங்கள்லாம் சென்சார் போர்டு வந்து உடனே அக்செப்ட் பண்ணது. இன்னைக்கு ஜனநாயகருக்கும் பராசக்திக்கும், முக்கியமாக ஜனநாயகம் தான் இவ்வளோ தடை பண்ணுறதுக்கு காரணம் அரசியல் சூழ்ச்சியா, இல்லை வளர்ச்சி பிடிக்காம, இல்லை ஒழுங்கு பார்க்குறாங்களா? எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைண்ணே, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. ஏன்னா எந்த கட்சிக்குமே நம்ம ஆதரவாக நடிகர்கள் போனால் பிரச்சனைங்க. என்ன நடிகனா உங்களுடைய கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க, நீங்கள் அரசியல் வரையாக பேசுறாங்க. ஒரு நடிகனா ஒரு நடிகர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய கருத்து இல்லை. அந்த படம் பார்த்தா தானே சார் சொல்ல முடியும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் நான் பேச முடியாதுல்ல. இப்போது என்ன இருந்தாலும் நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் படம் எடுக்கும்போது எந்த அரசாங்கமும் ஒத்துக்காது. ஒரு தலைவரை வந்து நம்ம யாரையுமே நம்ம முதலமைச்சர் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை அப்போசிட்டாக நம்ம படம் எடுத்தோம்னா அதுக்கு வந்து விடணும்னு அர்த்தம் கிடையாது. அது எப்படி விடுவாங்க? அப்படி யோசிச்சு பாருங்கள். வாய்ப்பு இல்லைல்ல சார். ஒரு தமிழ் இப்போ ஒரு நம்ம நாட்டே ஆளக்கூடியவரை போய் நீங்கள் விமர்சனம் எவ்வளோ ரொம்ப பண்ணீங்கன்னா எப்படி விடுவாங்க? விட மாட்டாங்க. அது எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? சார் புதுசாக படம் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன சவால் இருக்குது, என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் பிஸ்னஸ் ஓடிடி இந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்குது, நடிகர்களுடைய கால்ஷீட் சம்பளம், உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். என்ன ஒன்றா கால் ஷீட் சின்ன படங்களுக்கு கொஞ்சம் கால் ஷீட் கொடுங்க. அந்த டைம் கொடுக்கும்போது அது இல்லாமல் என்ன பண்ணுறீங்கன்னா இவர் வந்து அவர் வரதில்லை, அவர் வந்து இவர் வரதில்லை, இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் படம் எடுக்கிறது தான் பெரிய தலைவலி சார். யார் சார் உங்களுக்கு வரல சொல்லுங்க சார். உங்களை வச்சுட்டு அவங்க சொல்ல மாட்டோம்ல, ஒன்றாச்சுங்களா? சரி சார், இந்த படத்தில் யாரையும் வச்சு பாதிப்புன்னு ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன இது இருந்தது. ஆனால் அதை பேஸ் பண்ணி கரெக்டாக நாங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த படத்தில் மெயினாக வந்து சொல்லணுன்னா நான் இருந்துகிட்டே இருப்பேன். சார் உள்ள ஒரு பேய் இருக்கு சார், ஓடி ஓடி இந்த பொண்ணு அடிக்க சொல்லிட்டே இருக்கேன். நீ பேய் படம் நடிக்க வேண்டிய உண்மையாவே பேய் இருக்கு. என்னோட ஷாட்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் எனக்கான கேமரா வைக்கிறாங்க.
அப்போ கரெக்டாக எனக்கு எல்லா ரூம்லேயுமே கரண்ட் இருக்குது, நான் எடுக்கிற எங்களோட ரூமில் மட்டும் இல்லை, கேமரா ரூமில் மட்டுமே கரண்ட் இல்லை. அப்போ எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அப்படி ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஃபுல்லாக வெயில் அடிக்குது. அப்போ வந்து இடி, ஒரே ஒரு இடி. சார் அப்போ தான் சொல்கிறாரு, அங்கே இடி இடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்குமா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ட்ரு ஆன மாதிரி இடி இடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஷாக்கு, எனக்கு பயங்கரமான ஷாக்கு. பெண்களுக்கு தான் பேய் தெரியும் போல இருக்குது இந்த படத்தில். உண்மையாகவே நான் பயப்படுற சீன் அதே ஒரிஜினல். பட் ஆனால் நான் பயப்பட மாட்டேன். படத்தில் பயந்த மாதிரி நல்லா நடிச்சிய. இப்போ பிப்ரவரி ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை சார், இப்போது ஒர்க்கு முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணுறது தான். அதனால தான் 4 மொழியில் ரிலீஸ் 4 மொழியில் எடுத்துருக்கோம், டப் பண்ணிக்கிறோம். ஒர்க்கு முடிஞ்சோடனே ரிலீஸ் பண்ணுறது தான் கம்பல்சரி. எல்லா லாங்குவேஜ்லையும் சார் பேர் வச்சுக்கிங்க? எல்லாமே டம்ளர் தான். டம்ளர் தான். டம்ளர்னு வெளிலேருந்து பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து இந்த புட்டாங்கச்சி டீ கொடுத்தாங்க, அந்த மாதிரி டம்ளர். இல்லை, ஆக்சுவலாக டம்ளருன்னு சொன்னோன்னே நானே ஷாக் ஆனேன். டம்ளரா, இது மாதிரிலாம் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு தான் ஸ்டோரி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஓகே பெஸ்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த இதில் மூவியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அவுட்புட் சூப்பராக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கன்ஃபார்ம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே, இந்த பொண்ணு புதுசு, இன்னும் 2 பொண்ணுங்க புதுசு, எல்லாருமே நல்ல பர்ஃபெக்டான ஒரு ஆக்டராக வரக்கூடியவங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா சொல்லி கொடுத்தாரு, இவங்களும் நல்லா உள்வாங்கி எல்லாருமே நல்லா நடித்தாங்க. பொண்ணுங்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா நடித்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு சார். இது வந்து என்ன, ஒரு சில பூஜைகள் முறையெல்லாம் அதில் பண்ணியிருப்போம். அது வந்து நார்மலாக கோயிலுக்கு நாங்கள் பண்ணுற பூஜைகள். அந்த வந்து மாற்றி ஒரு பேய் படத்துக்காக எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி உல்ட்டா பண்ணிக்கிறோம் வச்சுக்கலாம். ஒரு சில விஷயமெல்லாம் கோயிலுக்கு பண்ணக்கூடிய மந்திரம், அந்த யாகமெல்லாம் மாற்றி வச்சு நாங்கள் எப்படி பண்ண முடியும்னு பண்ணியிருக்கிறது இல்லை. டம்ளர்னா ஒரு அப்பா செய்யும் தவறு பசங்களை எப்படி தண்டிக்குங்கிறதாங்க. அதை பின்னால் வந்து என்னைக்கா இருந்தாலும் அது பாதிப்பு உண்டாக்கும். அந்த பாதிப்பு என்னங்கிறது ஒரு ஸ்டோரியாக இருக்கும். சார், இன்னைக்கு பல பேர் வந்து சினிமா கனவோட ஊர்ல இருந்து வராங்க, வந்து படம் பண்றாங்க, மகிழ்ச்சியாக தான் பண்றாங்க. ஆனா படம் முடிச்சு அவங்க வந்து திருப்தியா போறாங்களான்னு கேட்டா பல இன்னல்களுக்கு ஆளாகி பல நடிச்ச நடிகர்களோட வருத்தத்தோடு தான் போறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இருக்கா? அப்படி எதுவும் என்னதை பொறுத்த வரைக்கும் எங்கள் இதில் இல்லை. சின்ன அது ஒருத்தர் செய்யும் போதே சில காரியம் வந்து ஒரு இதாகும். பல பேர்த்து நம்ம சேர்த்து வச்சு செய்யும் போது சின்ன வரதான் செய்யும். அது ஒரு பெரிய விஷயமா இல்லை, நல்லபடியாக முடிஞ்சதெல்லாம். ஏன்னா ஆடியோ லாஜில பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூசர் ஒதுக்கே மூஞ்சி திரும்ப உட்காந்துருப்பாங்க, ஹீரோ ஒதுக்கே மூஞ்சி திரும்ப உட்காந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு தான் நிலைமை ஆயிடுச்சுன்னா சொன்ன டைமுக்கு வரதில்லை, என்னால் செலவுகள் அதிகமாகுது, இல்லை மனமுளவு ஏற்படுது. அதனால அந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் அதான் அந்த டைம் ஒரு சில பேர் வந்து அந்த டைமுக்கு கரெக்டான டைமுக்கு அந்த இவங்க டேட்டு கொடுத்து அவங்க டேட் இருக்கிறது இல்லை. அவங்களுடைய ஆனால் நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அவங்க கூட மேக்சிமம் வேறு பக்கம் கம்மிட்டு இருந்திருக்கலாம். அந்த டேட் நமக்கு தேவைப்படும். அப்போ நான் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு சார், இதில் பண்ண முடியாது, டேட்டை மாற்றும் போது மறுபடியும் எல்லாத்தையும் பஸ்ஸில் மாற்றுறோம். அதுதான் கொஞ்சம் இதில்.